நான் ஜீவா. இது என் ஜனனி. அப்போ நான் 12th படிச்சுட்டு இருந்தேன். நான் எங்க படிச்சேன், அவ செம்ம அழகா இருப்பா. சும்மா ஒரு வருஷம் ஒரு நாய் மாதிரி அவ பின்னாடியே சுத்திட்டு. நீங்க சொன்னா நீங்க சிரிப்பீங்க. நான் தான் அவன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு இருந்தேன்னு பார்த்தா அவன் என் பின்னாடி 2 வருஷம் சுத்தி இருக்கான். அப்போ ஸ்டார்ட் ஆச்சுங்க எங்க லவ் ட்ரெயினிங். சும்மா 7 வருஷம் சிக்கு புக்குன்னு பார்க்கு, பீச்சு, தியேட்டரு, ஷாப்பிங், அப்படி எங்கேயுமே நாம போனீங்க. ஸ்ட்ரெயிட்டா உங்க அப்பா கிட்டே கூட்டு போயிட்டான். ஆனா அதே ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சு. நீ முதல்ல படிச்சு நல்லா வாப்பா, அப்புறம் பார்ப்போம் சொன்னாரு. நானும் போய் பார்த்தேன். டாக்டர் சிவாவா. இன்னைக்கு ஒரே சந்தோஷம். எங்க 2 பேர் வீட்லயும் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அப்புறம் டாக்டர் ஜீவா மாப்பிள்ளை ஜீவாவாயிட்டேன். என் பர்த்டேக்கு அடுத்த நாளே எனக்கும் என் ஜனனிக்கும் கல்யாணம். அது இப்ப நினைச்சு பார்த்தா கூட எனக்கு அப்படியே உள்ள இருக்கு. அதனாலே சர்ப்ரைஸ் பண்ணுவான். அதுவும் என் பர்த்டே வேற. எனக்கு கேக் வாங்க போறேன். பஸ்ல அடுத்த நாள் எனக்கு கல்யாணம். அடிக்கடி இன்னும் 10 வயசுல நான் கூட சித்திரவாத பண்ணி விடல. எந்த ராடால அவளை கொண்டானுங்களோ அதே ராடால நானே கொண்டு அவளுக்காக கொண்டாடுறேன். உங்க வீட்டுல ஒண்ணு நடந்ததுன்னா அப்படி விடுவீங்களா? எந்த ஒரு பொண்ண விருப்பம் இல்லாம சொல்ற எவனோட பிறப்பும் நல்ல பிறப்பே இல்லை. நான் வரேன் ஜெனி.
பெண்களை பாலியல் பொருட்களாகவும் தாழ்வான மனிதர்களாகவும் இந்த சமுதாயம் பார்க்கும் வரை இந்த கொடுமைகளுக்கு முடிவு இல்லை. இந்த கலிகாலம் மாற வேண்டுமென்றால் ஒவ்வொரு மனிதனின் மனப்போக்கிலும் தனிப்பட்ட மாற்றம் தேவை. இல்லையெனில் இவன் நிலைதான் நமக்கும்.